கீழை நாட்டு பதுவையா மேல் நாரியப்பனூரில் கோவில் கொண்ட புனிதரே அந்தோனியாரே, திருக்கொடி வானிலே பறக்குதையா, அருள் வெள்ளம் எம் மீதும் பொழியுதையா, அருள் வெள்ளம் எம் மீதும் பொழியுதையா. பதுவையாம் மேலாரியப்பனூரில் கோவில் கொண்ட புனிதரே அந்தோனியாரே, கீழை நாட்டு பதுவையாம் மேலாரியப்பனூரில் கோவில் கொண்ட புனிதரே அந்தோனியாரே, திருக்கொடி வானிலே பறக்குதையா, அருள் வெள்ளம் என் மீதும் பொழியுதையா, திருக்கையில் வீற்றிருக்கும் இயேசுபாலன் அருள் என்னில் இறங்குதையா, திருக்கையில் வீற்றிருக்கும் இயேசுபாலன் அருள் என்னில் இறங்குதையா. அந்தோனியாரே எங்கள் அந்தோனியாரே, அந்தோனியாரே எங்கள் அந்தோனியாரே. விரதம் எடுத்து வந்தோம் நாங்கள் விரும்பிய வரங்கள் தந்தீரே, நேர்ச்சி கடமைகள் செய்தோம் எம் நேசரின் அருளை பொழிந்தீரே. விரதம் எடுத்து வந்தோம் நாங்கள் விரும்பிய வரங்கள் தந்தீரே, நேர்ச்சி கடமைகள் செய்தோம் எம் நேசரின் அருளை பொழிந்தீரே. நிலபுலம் செழிக்க செய்தீரே, எம் மனநலம் காக்க வருவீரே, நிலபுலம் செழிக்க செய்தீரே, எம் மனநலம் காக்க வருவீரே. உள்ளம் இல்லம் உந்தயவாலே வளமிக்கதாக செய்வீரே, உள்ளம் இல்லம் உந்தயவாலே வளமிக்கதாக செய்வீரே. செய்த நன்மைக்காக நன்றி கூறுகிறோம், தருகின்ற நலங்களுக்காக நம்பி வேண்டுகிறோம். வாழ்க புனித அந்தோனியாரே, வாழ்க புனித அந்தோனியாரே, வாழ்க புனித அந்தோனியாரே. அந்தோனியாரே எங்கள் அந்தோனியாரே, அந்தோனியாரே எங்கள் அந்தோனியாரே. திருப்பலி முன்னுரை. கோடி அற்புதங்கள் புரியும் மேல்நாரியப்பனூர் புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே மற்றும் நம்பிக்கையாளர்களே, திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்தில் பயணித்து கொண்டிருக்கும் நம் அனைவரையும் இன்றைய இறைவார்த்தை நம்பிக்கையை நோக்கி பயணம் செய்ய அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன், உன்னை கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன், இஸ்ரேலின் கடவுளாகிய நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற வார்த்தைகள்
நம் வாழ்வுக்கு நம்பிக்கை அளிக்கும் உந்து சக்தியாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவானை மனிதராய் பிறந்தவர்களில் சிறந்தவர் யாரும் இல்லை என்று இயேசு புகழாரம் சூட்டுகின்றார். மேலும் இன்று தாயாம் திரு அவை மறைசாட்சியான புனித தமசுஸ் நினைவு விழாவை கொண்டாடுகின்றது. புனித தமசுஸ் தாம் திருத்தந்தையாக திரு அவையை வழிநடத்திய காலத்தில் திரு அவையின் உரிமைகளை காத்து புனித மறை சொற்களை ஆழமாகவும் ஒழுங்காகவும் வடிவமைத்து திரு அவைக்காக மறைசாட்சியாக உயிர் துறந்தார். இதன் காரணமாக திரு அவை இவரை மறைசாட்சியர்களின் பாதுகாவலர் என்ற நிலைக்கு உயர்த்தி பெருமைப்படுத்துகிறது. எனவே திருமுழுக்கு யோவானை போலவும் இன்றைய புனிதரை போலவும் வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்களை நம்பிக்கையோடும் உறுதியான மனநிலையோடும் எதிர்கொள்ளும் வரவேண்டி இத்திருப்பலியில் நம்பிக்கையோடு ஜெபித்து இறையாசீர் பெற புனித அந்தோனியார் வழியாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இறைவனின் திருப்பெயர் விளங்கும் ஆலயத்தில் வீற்றிருக்கின்ற புனித அந்தோனியாருடைய வல்லமைக்கு பரிந்துரையை நாடி நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் புனித அந்தோனியாருடைய பாதுகாப்பில் வாழ்கின்ற பங்கு மக்களாகி உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் நலன்களுக்காகவும் இந்த சமூக தோட்டத்தின் வழியாக இந்த திருப்பலி பங்கேற்கின்ற அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியானது போல் ஜெபிக்கப்படுகின்றது. வல்லமைக்கு அந்தோனியார் கோடி அற்புதங்களை புரிகின்றவர். நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நாம் வாழும் சமூகத்திற்கும் நிறைவான ஆசிரியையும் அருளையும் தம் கரங்கள் தவழ்கின்ற குழந்தையிடம் பெற்றுக் கொடுப்பார் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் முழு நம்பிக்கையோடு பங்கேற்று இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளில் பங்கேற்க தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே
கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரே திருமகன் வழிகளை தயாரிக்க எங்கள் இதயங்களை தூண்டி எழுப்பியருளும். அவரது வருகையால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்ட மனதுடன் உமக்கு ஊழியம் செய்ய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறைவசனங்கள் 13 முதல் 20 முடிய. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோப்பு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளர செய்வேன். சித்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்ற செய்வேன். பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசி இலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டுணர்ந்து கொள்வர், ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவே. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்.
அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். மானிடர்க்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 11 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்ளுகின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்கு உரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புணரை சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது.
தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்ளுகின்றனர். இந்த இறை வசனம் நமக்கு ஒரு விதத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. இறையரசு தாக்கப்படுகிறது, அதை தாக்குகின்றவர்கள் கைப்பற்றி கொள்ளுகிறார்கள். இறையரசை கைப்பற்றுவதிலே வன்முறையா? இது என்ன வன்முறை? அன்பார்ந்தவர்களே, இப்பொழுதெல்லாம் டிவி நிகழ்ச்சிகளிலே நாம் பார்க்கிறோம், ஒருத்தவங்க நல்லா பாடினாங்கன்னா ஆடினாங்கனாக்க சொல்றாங்க, கொன்னுட்டடா, கிழின்னு கீழ்ச்சிட்டடா, தாறு மாறு, பட்டைய கிளப்பிட்ட. இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண வார்த்தைகள்? ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிச்சாக்க பட்டைய கிளப்பிட்டான்டாங்குவாங்க. இன்றைக்கு அதே வார்த்தைகள் நன்றாக சிறப்பாக செய்யப்படுகிற செயல்களுக்கு சொல்லப்படுகிறது. இயேசு என்ன சொல்கிறார்? திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையில் இறையரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. இந்த தாக்குதல் என்பதை, வன்முறை என்பதை இரண்டு விதங்களில் நாம் பொருள் கொள்ளலாம். ஒன்று, நிச்சயமாக திருமுழுக்கு யோவான் போதிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து இயேசு பணியாற்றி கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் அவருடைய இறையாட்சி பணிக்கு எதிரான செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. அவரை கொல்வதற்கும், திருமுழுக்கு யோவானை கொல்வதற்கும், அவருக்கு எதிராக பேசுவதும், இயேசுனுடைய பெயரையே கெடுப்பதும், அவரை ரோமையர்களுக்கு எதிராக இயேசு பேசினார் என்பது போல திரித்து அவரை மாட்டி விடுவது, இப்படி இறையாட்சி பணிக்கான எதிர்வினை செயல்களை பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். எனவே இவர்கள் இறையாட்சி பரவுவதை தங்களுடைய தீய செயல்பாடுகளால், வன்முறையால் இவர்கள் தடுத்தார்கள் என்று நாம் பொருள் கொள்ளலாம். இன்றும் கிறிஸ்தவம் பரவிவிடக் கூடாது என்று செயலாற்றுவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே இதே வார்த்தையை நாம் இன்னொரு விதத்திலே புரிந்து கொள்ளும் பொழுது, இறையரசை வன்மையாக தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்ளுகிறார்கள் என்னும் பொழுது, நான் முன்னாடி சொன்ன அந்த விளக்கம் இருக்கிறதல்லவா, சிறப்பாக பாடியவரை கொன்னுட்டடா, பட்டையை கிளப்பிட்டடா அப்படிங்கிறது போல, இந்த வன்மையாக இறையரசை தாக்குகிறது என்றால் ஒரு ஆழ்ந்த விசுவாசம் அல்லது ஒரு நல்ல மனமாற்றம் அல்லது இறைவனிடம் முழுவதுமாக சரணடைவது. இதை விசுவாசத்தின் உச்சமாக நாம் கொள்ள முடியும். எனவே யாரெல்லாம் தங்களுடைய விசுவாசத்தை தங்களுக்கே உரிய விதத்திலே, தங்களுடைய அன்பை தங்களுக்கே உரிய விதத்திலே வெளிப்படுத்தினார்களோ, யார் மனமாற்றத்தை தங்களுக்கே உரிய விதத்திலே வெளிப்படுத்தினார்களோ, அவர்களெல்லாம் இறையரசுக்கு பாத்திரவான்களாக மாறியதையும் நாம் பார்க்கிறோம். சக்கே என்று ஒருவன் இயேசுவை பார்க்க வேண்டும், மரத்தில் ஏறுகிறான். இயேசு அவனை நோக்கி செல்கிறார், அழைக்கிறார். அன்று உணவு அருந்தும் பொழுது அவன் சொல்லுகிறான், என் சொத்தில் பாதியை நான் கொடுத்து விடுகிறேன், யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். எப்படிப்பட்ட ஒரு ஆழமான மனமாற்றம்! இயேசு மக்களோடு கூட்டமாக போய் கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு பெண்மணி வருகிறார். அவர் என்ன செய்கிறார்? இயேசுனுடைய ஆடையின் விளிம்பை நான் தொட்டாலே போதும், நான் நலமடைவேன் என்று மனதிலே சொல்லிக் கொள்ளுகிறார். அவளுடைய அந்த ஆழமான விசுவாசம் அங்கே அவளுக்கு குணமளிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு ஒரு வீட்டிற்கு விருந்துக்கு போயிருக்கிறார். அங்கே ஒரு பெண்மணி வருகிறார். அவர் தன்னிடம் இருந்த நறுமண தைலத்தை உடைத்து இயேசுனுடைய பாதத்திலே ஊற்றி கண்ணீரால் இயேசுனுடைய பாதங்களை கழுவி தன்னுடைய கூந்தலால் துடைக்கிறார். ஆண்டவர் பார்த்து வியந்து போகிறார். என் நற்செய்தி எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கே இவள் செய்த செயலெல்லாம் அறிவிக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஒரு பெண் தன்னுடைய மகளுக்கு உடல்நலம் வேண்டி வருகிறார். அப்பொழுது இயேசு சொல்கிறார், பிள்ளைகளுடைய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல. அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார், ஆம் ஐயா, ஆனாலும் எசமானுடைய மேசையிலிருந்து விழுகின்ற ரொட்டி துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லுகிறார். இயேசு வியந்து போகிறார். அம்மா, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் ஒருபோதும் கண்டதில்லை என்கிறார்.
இன்னும் ஒரு மனிதன் வருகிறான், தன்னுடைய மகனுக்கு உடல்நலம் சரியில்லை, நீர் குணமாக்கும் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறார், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், எனக்கு கீழும் பணியாளர்கள் இருக்கிறார்கள். ஒருவனை பார்த்து போ என்றால் போகிறான், இன்னொருவன் வா என்றால் வருகிறான். நீங்களா என் இல்லத்துக்கு வருவது? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும், என் ஊழியன் குணமடைவான் என்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான விசுவாசம்! பட்டையை கிளப்பி இருக்கிறாங்க. கடைசியாக ஒருவரை பார்க்கிறோம், கல்வாரி மலை மீது சிலுவையிலே வாழ்நாள் முழுவதும் அவன் எந்த ஜபத்தையும் சொன்னது கிடையாது, எந்த சட்டதிட்டங்களையும் பின்பற்றியவனும் கிடையாது. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் அவன் சொல்லுகிறான், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமையிலே வரும்பொழுது என்னை நினைவு கூறும். இயேசு சொல்கிறார், இன்றே நீர் என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். ஆம் அன்பார்ந்தவர்களே, இறையரசை வன்மையாக தாக்குகிறவர்கள் தங்களுடைய ஆழமான விசுவாசத்தால், நல்ல மனமாற்றத்தால், முழுவதுமாக இறைவனிடம் சரணடைவதால் அவர்கள் எல்லாரும் இறையரசை கைப்பற்றி கொண்டார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், திருமுழுக்கு யோவான் காலம் முதல் இந்நாள் வரையில் இறையரசு வன்மையாக தாக்கப்படுகிறது, தாக்குகிறவர்கள் கைப்பற்றி கொள்ளுகிறார்கள். எனவே இந்த இரண்டு பொருட்களையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒன்று, இறையாட்சிக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் அதுவும் நமக்கு ஆசீர்வாதங்கள் தான். எப்பொழுதெல்லாம் வேதகலாபனைகள் நடந்ததோ அப்பொழுது கிறிஸ்தவம் வேகமாக வளர்ந்தது. எப்பொழுது அமைதியான காலங்கள் வந்ததோ அப்பொழுதெல்லாம் திருச்சபை ஒரு தூக்க நிலையிலே, உறக்க நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வன்முறைகள் நம்முடைய விசுவாசத்தை வெளிக்கொணர, நல்ல வீரமான வீர சான்றுகளை நமக்கு பகர வாய்ப்பு கொடுக்கிறது. இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கின்ற திருவருகை காலம், இயேசுவின் வருகைக்கான நமது தயாரிப்பு காலம். இது இறைவனுக்கு, இறையாட்சி மீது நமக்கு உள்ள அன்பை, விசுவாசத்தை, மனமாற்றத்தை காட்டுகின்ற காலம். நாம் எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை இப்பொழுது பார்த்தோம். நாம் இறைவனுக்கான அன்பை, இறையாட்சிக்கான நமது முன்னெடுப்புகளை எப்படி காட்டப் போகிறோம்? இயேசு உரக்க சொல்லுகிறார், இவ்விண்ணரசை வன்மையாக தாக்குகிறவர்கள் அதை கைப்பற்றி கொள்ளுகிறார்கள். நாமும் விண்ணரசை கைப்பற்ற அது நமக்காக காத்திருக்கிறது. எவ்வாறு கைப்பற்ற போகிறோம்? சிந்திப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளில் இருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்த நீர்வகத்து திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழி மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாற்றின் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவரை வானதோதரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் அழைத்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நாதனே எழுவார், இறை அருளை என்னில் நீ பொழிவார். பல வரங்கள் தந்து என்னை காப்பார், வழிகாட்ட எழுந்து வருவார். நாதனை எழுவார். வழியும் நீ எனக்கு நலங்கள் வாழும் வழியும் நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து. பாடுவேன் பாடுவேன் தல சென்று, பாரினில் வாழுவேன் நூனில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் தல சென்று, பாரினில் வாழுவேன் நூனில் இணைந்து. இறை நாதனை எழுவார், இறை அருளை
ஆண்டவரே, நிலையற்றவர் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளும் எங்களுக்கு பலன் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் முழந்தால் படியிட்டு நந்தியுடன் நோக்கி இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்களும் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒரு அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமை தாரும். அமைதியின்றி அடையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழி அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை மது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிகாரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறி நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி போதித்த மெய்மறையின் வல்லவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகள் பரிந்து பேசுவராகவும் மக்களாக எங்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்து வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் நிழலெல்லாம் ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. என் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். திவ்யுங்கள் நல்ல
துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ அதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும். நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் உடலத்திற்காகவும் திருப்பலி நிறைவேற்றி வந்த அருட்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி பெருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி வேண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.